ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். கேழ்வரகு மாவு வச்சு இனிப்பு அடையும் ஒரு கார அடையும் செய்கிறதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இனிப்பு அடையில் வெல்லத்தை கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றிருக்கேன். கரைச்சி ஊற்றி அதோட ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் வேணாலும் போட்டுக்கலாம், விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. இதை முதல்ல பிசைஞ்சு வச்சுக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் கரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தண்ணி கூட கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கலாம். எவ்வளோ கெட்டியாக நம்ம பிணைய முடியுமோ அவ்வளோ இது பிணைஞ்சிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இனிப்புக்கு பிணைஞ்சி வச்சிட்டோமா, அடுத்தது காரத்துக்கு பிணைஞ்சி வச்சுருவோம். கேழ்வரகு மாவில் நான் ஒரு சிட்டிகை கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா. என்கிட்ட இப்போ கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும். முதல்ல இதை பிரட்டிக்கலாம் லைட்டாக. இல்லை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இனிப்பு அடைக்கி நான் பிணைஞ்சி வச்சிருந்தேன். அதை தட்டிக்கலாம். வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலை வச்சு தட்டிக்கலாம். நான் சும்மா இதுலேயே தோசைக்கல்லே வச்சு தட்டிக்கிறேன். உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு கை சூடு பொறுக்குன்னா நீங்கள் தோசைக்கல்லை வச்சு தட்டிக்கலாம். சூடு பொறுக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழை இலையில் வச்சு தட்டி அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல்லில் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தான் இருக்கும், வெறும் ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லோரும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் காரம் இது கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லைன்னா மார்னிங் கூட நீங்கள் விருப்பப்பட்டால் சாப்பிட்லாம். எவ்வளோ மெலிசாக வேணும்னா மெலிசாக தட்டிக்கோங்க, இல்லை மொத்தமாக வேணும்னா மொத்தமாக தட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே கொஞ்சம் நெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லை எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். வெல்லம், தேங்காய், நெய் எல்லாமே வெரி ஹெல்த்தி. கேழ்வரகும் ஹெல்த்தி. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு காரம் இது பிடிக்கலன்னா நீங்கள் இது மாதிரி இனிப்பு அடை கூட செஞ்சு கொடுக்கலாம். இதே கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி கூட நீங்கள் குழிப்பணியாரமாகவும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். குழிப்பணியார சட்டியில் ஊற்றினீங்கன்னா குழிப்பணியாரம் ஆயிரும். அடையாக தோசைக்கல்ல வச்சுன்னா அடையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு நல்லா வேகணும். கேழ்வரகு மாவு நல்லா வெந்தாதான் வயிற்றுக்கு செரிமானமாகும். நல்லா வேகாமல் சாப்பிட்டுட்டோம்னா செரிமான கோளாறு ஆயிரும். அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் சிம்முலையும் கொஞ்சம் மீடியமும் வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துருச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு கலர் மாறும். அதனால் நல்லா திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இது இனிப்பு அடை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, நல்லா வெந்துருச்சு. இங்கிட்டு திருப்பி போட்டேன், இங்கிட்டு திருப்பி போட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார வடைக்கு பிணைஞ்சி வச்சுருந்தோம்ல கார அடை, அதை தட்டுறேன். அதில் கீரை நான் நிறையா கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. இலையில வேணாலும் தட்டிக்கலான்னு முன்னாடியே சொன்னேன், பார்த்துக்கோங்க. இதுக்கும் நெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் ஊற்றுறதுனாலும். ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு அடைக்கு நெய் ஊற்றினேன்னா இதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது நெய் ஊற்ற நல்லா கமகமான வாசமாக இருக்குது. இது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே கலர் மாறினோன்னே அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கார அடை
கேழ்வரகு கார அடை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கார அடை செஞ்சுருக்கேன். இது வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு இனிப்பு அடை செஞ்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்டு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்டியாக இருக்குது. இனிப்பும் நல்லா கரெக்டாக இருக்குது. நெய் ஊற்றினதுனால வாசமாக இருக்குது. இப்போ கார அடை சாப்பிட்டு பார்க்கலாம். கார அடை சாப்பிட்டு பார்க்கலாம். சுடுது, இப்போ தானே எடுத்தேன், அதனால் சுடுது கொஞ்சம். கார அடையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. முருங்கைக்கீரை, நல்லெண்ணெய் வாசம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.